கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ரெண்டாம் கட்ட மாற்றணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த திட்டத்தை ஆண்டவர் முறியடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், கடந்த காலங்களிலெல்லாம் ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த காலத்திலும் கூட ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆக நாம் ஜெபிக்க வேண்டியது, நம்ம ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கக்கூடாது. இந்த தமிழகம் மிக முக்கியமான ஒரு தேசம். ஏன்னா கிறிஸ்தவ மக்கள், ஜெபிக்கிற மக்கள், நிறைய மிஷினரிகளை அனுப்பின தேசம் கேரளாவும் தமிழ்நாடும். அதனால தான் அவங்களால என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, சித்து வேலையெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே இது வரைக்கும் நடக்கலை. ஆமாம், இனிமேலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நடக்க விடக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் 1948 காந்தியடிகளை கொன்னப்போ காந்தியடிகளுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் அடுத்து ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் அது என்ன பண்ணல, நிறைவேறலை. இப்போ குறைந்த மக்கள், அன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்த அந்த காலத்திலேயே ஆண்டவர், ஏன்னா காந்தி நினச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, யாருமே மாறுத்தர சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற நோட்லையெல்லாம் யார் தான் இருக்கிறா, காந்தி தான் இருக்கிறாரு. காந்தி நினச்சிருந்தாருன்னா அவர் அதை செய்து முடித்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கே அனுமதிக்கலை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நிறைந்திருக்கிறோம். ஜெபிக்கிற ஆட்களை ஆண்டவர் நிறையா கொடுத்துருக்கிறாரு. நிறைய மிஷினரிகளை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே மாறுதலை உண்டு பண்ணுவார். நாம் ஜெபிக்கலைன்னா நடக்காது அப்படிங்கிறதில்ல, ஜெபிக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கண்டிப்பாக அதற்கான ஆட்களை ஆண்டவர் ஆங்காங்கே எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஏன்னா எஸ்தர் ராஜாத்திட்ட மொர்தெகாய் சொல்லும்போது சொன்னார், யூதருக்கும் சகாயமும் கண்டிப்பாக என்ன பண்ணும், வேறு இடத்துலேருந்து வரும். ஆனால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் என்னவா மாறுவீங்கன்னா குற்றவாளிகளாக மாறுவீர்கள். ஏன்னா இந்த ராஜ்ய மேன்மை, இப்போ நமக்கு ஃப்ரீடம், நம்ம தமிழக மக்களுக்கு தான் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆராதிக்கிறத, ஃப்ரீயாக ஆராதிக்கிறத. இது இருந்தும் சில இடங்களில் என்ன இருக்குதுன்னா நெருக்கடிகள் இருக்குது, சில இடங்களில் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே நாம் ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அவ்வளோதான். தேவனுடைய ஒரு எதையும் சாராத மக்களாக ஏதோ வேலைக்கு போனோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம் அப்படின்றது தான் அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வட இந்தியாவிலும் அதுதான் நடக்குது. நார்மல் பெயர் கிறிஸ்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வாட்டுக்கு அவங்க ஆராதிக்கிறாங்க, போகிறாங்க, 40 நாள் கொண்டாடுறாங்க, போகிறாங்க. அப்படி தான் நார்த்லேயும் கூட இருக்கிறது. அது ரஷ்யாவில் பிரச்சனை வந்தப்போ கூட அப்படி தான் இருந்தது. சைனாவில் பிரச்சனை வந்தப்போ கூட அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எழுதி கொடுக்குறத பிரசங்கம் பண்ணணும். ரஷ்யாவிலெல்லாம் என்ன அப்படின்னா அற்புத அடையாளங்களை பற்றி பேசக்கூடாது, அற்புத அடையாளங்கள் செய்யவும் கூடாது, உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாது. எதை பற்றி பேசக்கூடாது? ஆமாம், அவங்க ஒரு பிரிண்ட் போட்டு காப்பி கொடுப்பாங்க, அந்த பிரிண்டிங் காப்பியை அவங்க என்ன பண்ணணும்னா பிரசங்கம் பண்ணணும். ஆமாம், ஏன்னா மாரல் சயின்ஸ், நற்போதனைகளை திருடாத, களவு செய்யாத, அப்படி பேசிட்டு போயிடலாம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு வரப்போகிறார், அந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி தான் இங்கேயும் வராது. அப்பேற்பட்ட மாற்றம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த சூழ்நிலை வரும். அதனால் அதற்கு ஆண்டவர் நம்ம கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு அதை சார்ந்ததான நான் வேறொரு பிரசங்கத்தை தயாரித்து வச்சுருந்தேன். அதை தேடும் பொழுது தான் இன்றைக்கு அதை சார்ந்ததான ஒரு பிரசங்கம் இன்றைக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம்.
6:33. ம். போதும். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மீதியானியருடைய கையில் அடிமைப்பட்டிருந்தார்கள். இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் முழுவதும் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு எழுப்புதலுக்கான புஸ்தகம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு எழுப்புதலுக்கான ஒரு புஸ்தகம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் நடத்தி அவர்களை பாலும் தேரும் ஓடுகிறதான கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அப்படி கொடுத்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார், எப்பா இந்த தேசத்தினுடைய வழக்கத்தின்படி நீ நடக்கக்கூடாது. நீ எகிப்தில் இருந்த தெரியுமா, அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தின்படி நீ நடக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை, ஒரு புதிய கட்டளைகளை கொடுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறேன். இதை போல ஒரு பெரிய ஜாதி, இதை போல ஒரு பெரிய சந்ததி வேற கிடையவே கிடையாது. பிரமாணத்தை பெற்ற நமக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நம்ம கையில் ஆண்டவர் வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை குரான் அவங்க எத்தனை பேர் கையில் இருக்கு? ஒரு சாரார் அவங்க குரானை வீடு வீடாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. அது கற்றுக் கொடுக்குற சில ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு சிறு பிள்ளைகள் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேத எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக் கொடுக்குறோம். ஒவ்வொருவருடைய கையிலும் என்ன இருக்கிறது, முழு வேதாகமும் இருக்கிறது. ஒருவேளை 40 வருஷத்துக்கு முன்னே இந்த முழு வேதாகமத்தை பார்க்க முடியாது. அந்த நாட்களில் மற்ற சுவிசேஷம் தனியாக இருக்கும், மத்தேயு, மார்க், லூக், ஜான். அதுக்கு பிறகு இந்த சங்கீதம், நீதிமொழிகள் அதை சேர்ந்த ஒரு புத்தகம் இருக்கும். அப்படிதான் சின்ன சின்ன புக்குகளாக இருக்கும், குட்டி குட்டி புத்தகங்களாக இருக்கும். அதுக்கு பிறகு புதிய ஏற்பாடு, இந்த கிதியோன் அந்த இயக்கம் வந்து எல்லார் வீடுகள்லையும் என்ன கொடுத்தாங்க, கிதியோன் புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட சின்ன புத்தகங்களையோ, அப்பேற்பட்ட புதிய ஏற்பாட்டு மட்டும் உள்ள புத்தகங்கள் எல்லாம் எல்லார் கையிலும் என்ன இருக்குதுன்னா, என்ன இருக்குது, முழு வேதாகமும். ஆமாம், நம்ம கையில் எல்லார் கையிலும் இருக்குது. அப்படி வேதாகம் இல்லை அப்படின்னா உங்கள் கையை உயர்த்தி காண வைப்போம். என் கையில் வேதாகம் இல்லை அப்படின்னா நம்ம எஸ்ரா அவர்கள் அடுத்த வாரம் வரும்பொழுது உங்களுக்கு வேதாகம் வாங்கி கொடுப்பார். கட்டாயம் நம்முடைய கையில் என்ன இருக்கணும்னா, நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது வெக்கப்படாமல் என்ன பண்ணோம்னா, வேதாகமத்தை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும். வேதாகம் இன்னைக்கு நீங்கள் வேதாகமத்தை சுமந்தீங்கன்னா இந்த வேதாகம் நாளைக்கு உங்களை சுமக்கும். அப்போ நம்ம எல்லார் கையிலும், ஒருவேளை நார்மல் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்குற வீடுகளில் கூட கட்டாயம் ஆளுக்கு ஒரு என்ன இருக்கிறது, வேதாகம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு வேத புத்தகம் சொல்லுகிறது, இந்த வேத புத்தகத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அப்பேற்பட்ட உயரிய புஸ்தகத்தை ஆண்டவர், முழு வேதாகமத்தை இன்றைக்கு வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த காலத்தில் எல்லார் கையிலும் செல்போன் என்ன பண்ணிக்கிறாரு, செல்போன். எது இல்லையோ நீங்கள் வழி நடந்து போகும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்போன் இல்லாமல் நடந்து போகிற ஆளை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த செல்ஃபோனில் ஒருவேளை பாட்டுகள் இருக்கிறது, ஒருவேளை பைபிள் இருக்கிறது, கமெண்ட்ரி இருக்கிறது, இன்னும் என்னென்னமோ நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. தெரிந்து கொள்ளக்கூடிய அநேக விஷயங்களை இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு ஆண்டவர் அது தந்திருக்கிறார். ஆமானா இல்லையா? ஆமென். அப்போ அப்பேற்பட்ட ஒரு நல்ல காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட காலத்தில் நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணணும்னா மாறணும். இங்கே மோசையின் கையிலே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டது. நியாயாதிபதியுடைய காலத்தில் அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்களோ
அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்னவா மாற்றப்படுகிறார்னா, வேறு கானானியருக்கு, கிர்காசியருக்கு, பெலிஸ்தியருக்கு, அமலேக்கியருக்கு, மோவாபியருக்கு அவர்கள் என்னவா மாற்றப்படுறார்னா அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திர சுவிசேஷம் அறிவித்தது மிகவும் அதிகம். இந்த சீரணி கலையரங்கு இருக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே எப்போவுமே கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கும், மனம் திரும்புதல் நடந்து கொண்டே இருக்கும். அங்கிருந்து ஃபாரினர்ஸ் வருவாங்க, யாராவது கையில் பணத்தை கொடுப்பாங்க, கூட்டங்களை நடத்துவாங்க, வீடியோ எடுப்பாங்க. சில நேரங்களில் டைரக்ட் ரிலே அங்கே போகும், ஏன்னா அங்கிருந்து பணம் கலெக்ட் பண்ணி. இப்போ அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா ராத்திரியோட ராத்திரி அந்த சீரணி கலையரங்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க சீரணி கலையரங்கத்தை தூக்கிட்டா ஒருவேளை சுவிசேஷமே நடக்காது அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு பிறகுதான் கிராமங்களுக்கு சுவிசேஷம் போக ஆரம்பிச்சிச்சு. கிராமங்களில் சபைகள் ஆரம்பித்தார்கள். எந்த குக்கிராமத்திலும் ஒரு சபை 2 சபை அப்படிங்கிற ஒரு நிலைமையை, ஒருவேளை தடைகள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு குக்கிராமங்களில் என்ன நடக்குதுன்னா ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இப்போ நம்முடைய கிளை சபை முத்தனம்பட்டிக்கு அந்த பக்கம் மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனோம்னா அங்கெல்லாம் சபையே இல்லாமல் இருந்தது. நாங்கள் போய் தெரு பிரசங்கம் பண்ணும்போது சபையே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மயிலாப்பூரில் இப்போ நம்ம கண்ணன் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் வச்சுருக்காரு, ஜெபாஸ்டியான் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் வச்சுருக்கிறாரு, யாகப்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், எல்லாமே நம்மள்கிட்ட ஆர்டினேஷன் வாங்கின ஆட்கள். அப்பேற்பட்ட சின்ன சின்ன கிராமங்களில் கூட இன்றைக்கு அவர்கள் நினைத்தார்கள் இந்த சீரணி கலையரங்கத்தை அதை தூக்கிட்டா ரட்சிப்பே நடக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் சுவிசேஷம் என்னாச்சுன்னா பரவலாக்கப்பட்டது. ஒரு இடத்துல நடந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் என்னாச்சுன்னா பரவலாக்கப்பட்டது. கடந்த நவம்பரில் நான் தாராபுரத்தில் ஒரு ஊழியர் ஐக்கியத்தில் பேச போனேன். அங்கே பேச போனப்போ நிறைய ஊழியர்கள் அங்கே வந்து சந்திச்சாங்க. நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊருன்னு நான் ஊராக பார்த்து கேட்டப்போ அந்த ஊர்ல எல்லாம் நான் எனக்கு தெரிய ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. ஆனால் அந்த ஊரில் இருந்தெல்லாம் இன்றைக்கு சபைகள் இருக்கிறது. அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்த பொழுது எனக்கு உண்டான சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்போ சுவிசேஷமானது எங்க நமக்கு தெரியாம நடக்குது. ஆண்டவர் ஏதாவது ஒரு கிரியை என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா பண்ணிட்டே தான் இருப்பார், சும்மா இருக்க மாட்டார். இன்றைக்கு இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஒருவேளை ஓலை சபை இல்லாமல் இருக்குது. கும்மிடி பூண்டி, பொன்னேரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைல்ஸ் போட்ட சர்ச்சஸ். இந்த கொரியா டீம் வந்து 100 சர்ச்சு கட்டி கொடுப்போம்னு சொல்லி எல்லா கிராமங்கள்லேயே இடத்த கட்டி கொடுத்துட்டாங்கன்னா சர்ச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு தெரியாம என்ன நடக்குதுன்னா எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்கிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டே இருக்கிறது, ஆலயங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இவங்களுக்கு அதை பார்த்தாலே வயிறு என்ன பண்ணுது, எரியுது. இந்த கச்சிராஜாவை பார்த்து கேட்டானு, ஏப்பா கிறிஸ்தவர்கள் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேங்கிறானு, நீ ஏன் அவன் மேலே போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவன் பேட்டி வாங்குறாங்க நிருபர்கள். இல்லைங்க, திடீர்னு சர்ச்சு முளைக்குது, எப்படி முளைக்குதுன்னே தெரியல, அதுதான் எனக்கு வயிறு எரியுதுங்க. என்ன நம்மாலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அந்த மீதியானியர் அடிமைப்பட்டிருந்த அந்த நாளத்தில் தான் ஆண்டவர் வந்து நம்முடைய கிதியோனை ஆண்டவர் எழுப்புகிறார். அதான் பெரிய பெரிய தலைகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாயிட்டாங்க. பெரிய பெரிய தலைகள்லாம், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இப்போ ரெய்டு வந்துடும், ஈடி வந்துடும்னு ரொம்ப பயந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஈடி வந்தாலும் பயம் கிடையாது, ரெய்டு வந்தாலும் பயம் இல்லை. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறேன். ஆக சின்னவனை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை வருங்காலத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஏன்னா அவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, நாங்கெல்லாம் வெல் செட்டில்டு. என்ன செட்டில்டு? இது இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கார், சொல்றார், ஐ ஆம் மை ஃபேமிலி ஆர் வெல் செட்டில்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெல் செட்டில்டே கிடையாது. சுவிசேஷம் போயிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது, அறிவிச்சுட்டே இருக்கணும். ஆகவே அங்கே மீதியானியர் என்ன பண்ணாங்கன்னா அந்த
அந்த மீதியானியருக்கு விரோதமாக ஆண்டவர் யாரை எழுப்பினார்னா அந்த கிதியோனை ஆண்டவர் எழுப்பினார். இந்த கிதியோனோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்கு நம்ம வாசித்ததான பகுதியில் நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணாங்கன்னா பெரிய கூட்டம் கூடிட்டாங்க. என்ன கூட்டம்? பெரிய கூட்டம். நீங்கள் 6ஆம் அதிகாரமெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிங்க. நான் இதை சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்குத்திய புத்தியர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே என்ன பண்ணினார்கள்னா, எப்பவுமே கர்த்தருடைய, நீங்க எங்க பார்த்துக்கிட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கூட்டம் கூடும் பொழுது அவங்களுக்கு விரோதமா எப்பொழுதுமே பெருங்கூட்டமா இருக்கும். என்னவா இருக்கும்? ஐயோ நம்மளால சமாளிக்க முடியாது, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு விரோதமா நாம எப்படி யுத்தம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த பிரச்சனைகள் நமக்கு விரோதமா கூடி இருக்கும் பொழுது மொத்தமா வந்து சேர்ந்துக்கும். எல்லாமே மொத்தமா சேர்ந்துக்கும். நமக்கு எப்போ பிரச்சனை ஜாஸ்தி 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 ஆகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா வைராக்கியமா எழும்புவார். சொல்லுங்க. நீங்க ஒருவேளை ஒண்டியா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தனிமைப்படுத்தப்படலாம், உங்களோடு சேருவதற்கு, உங்களோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நீங்கள் ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிரி கூட 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 உங்களுக்கு வைராக்கியம் என்ன பண்ணணும்னா கூடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா 34வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரீயை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தார். எப்போ யுத்தத்துக்கு இந்த இஸ்ரேல்ல, அது சவுலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா சவுல் சொல்லும்போது சொல்லுவான், ஒரு ஓரினை மாட்டை துண்டிச்சுட்டு சவுலின் பின்னால வராதவனுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னே, அப்போ சவுல் பின்னால ஒரு பெரிய பெலிஸ்தியரை முறியடிப்பதற்கு ஒரு பெரிய சேனை வந்தது. அதே மாதிரி அந்த கிதியோன் சொன்னா, அவன் மேல என்ன இறங்குச்சுன்னா, என்ன இறங்குச்சு? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுனால இவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருவதற்கு நீங்க எல்லாரும் புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இஸ்ரேலியர் ஒரு பெரிய கூட்டமா வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இவனுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு ஒரு பயம். ஏன்னா யுத்த பழக்கம் இல்லாதவனுக்கு இது. ஒரு இஸ்ரேலியருக்கு என்ன பழக்கம் இல்லை? யுத்த பழக்கம் இல்லை. சவுல் ராஜாவுடைய காலத்துல அவங்க கையில ஆயுதம் தீட்டுறதுக்கு கொல்லனே இல்லையா. அப்படி அந்த பெலிஸ்தியர் தான் அந்த ஆயுதங்களை சாண பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்னது? ஆமா, அந்த சாண பிடிக்கிற கருவி கொடுக்குற ஆளை எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்களாம். இவனை ஆயுதம் வந்து ஷார்ப்பா இருந்தா தானே என்ன பண்ண முடியும், யுத்தத்துக்கு போக முடியும். ஒருவேளை அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட கிதியோனுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அதனால கிதியோனுக்கு என்ன வந்துச்சுன்னா பயம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அதனால ஆண்டவர்கிட்ட அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே இந்த யுத்தத்துல ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டானா? யுத்தத்துல ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டானா? எனக்கு ஒரு அடையாளம் வேணும். யூதர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளத்தை தேடுவார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள். ஆகவே அங்க ஒரு அடையாளத்தை அவன் கேட்கிறான். என்ன அடையாளம் அப்படின்னா, ஒரு தோலை என்ன பண்றான், ஒரு முடி உள்ள ஒரு தோலை என்ன பண்றான்னா களத்திலே போடுகிறான். அப்பொழுது அவன் சொல்றான், இந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும். இதுல மாத்திரம் தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும், சுத்தி என்ன பண்ணக்கூடாது, பனி பெய்யக்கூடாது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவன் ஜெபத்தை கேட்டார். அவன் ஜெபத்தை கேட்டார். ஏன்னா இவனை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டான்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவார்னா கேட்பான். இது ஆண்டவர் பாருங்க, இது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். போதும்.
கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தானா? மோசே சொற்படி கர்த்தர் செய்தாரா? எனக்கு அந்த அந்த போன வெள்ளிக்கிழமை இந்த வசனத்தை அந்த ஒரு அடி மாத்திரம் வாசித்தோடனே அப்படியே நின்றுட்டேன். அடப்பாவி, அந்த வசனம் எப்படி திரும்ப வாசிங்க பாப்பா. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஒருவேளை தப்பா மறுபடி வாசித்து பார்த்தேன். ஒருவேளை மோசே சொற்படி கர்த்தர் செய்தாரா, இல்ல கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தாரா? பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம். நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்து பார்த்துட்டேன். என்னடா நம்ம சொல்றத அப்ப நான் இப்ப மோசே யாருன்னா நான் தான், இப்ப தீர்க்கதரிசி யாருன்னா நான் தான். நான் சொல்றபடி செய்வதற்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதுனால இப்ப யோசுவா கிதியோன் சொல்றாரு, எப்ப பனி எங்க பெய்யணும்? தோல்ல மட்டும் பெய்யணும், சுத்தி பெய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க, டேய் கர்த்தருக்கு கட்டளை இடுறதுக்கு நீ யாரா? ஆமா, ஏசாயா 45:11 சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிப்பு. ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என்னுடைய கிரியைகளை குறித்தும் என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு எனக்கு அவர் சொல்றாருங்க. அவ்வளோ பெரிய தேவன், வானங்களை உண்டாக்கினவர், பூமியை சிருஷ்டித்தவர். அவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? நான் உன்னை உருவாக்கினவன் தான், நீ என்னுடைய பிள்ளடா. இஸ்ரவேலின் தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கட்டளையிடுங்க. வருங்காரியத்தை என்னிட கேள்றா, நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஆனா நிறைய சொல்றது, நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன் நான். டேய், அவருக்கு நீ கட்டளை இடுறதுக்கு நீ யார்? அவனுக்கு கட்டளை இடுறதுக்கு என் பேத்தி எனக்கு கட்டளை இடுறா. ஆமா, மேல மொட்டை மாடியில் வாக்கிங் போனப்போ, டேடி தாத்தா இப்படி நடக்கக்கூடாது தாத்தா, இப்படி நடக்கணும். நான் கொஞ்ச நேரம் மாற்றி நடந்துட்டேன். நான் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன சரி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் நம்ம மேல் அன்பு செலுத்தும் பொழுது, நாம் தேவனில் அன்பு கூறும் பொழுது, தேவன் நம்முடைய பேச்சை கேட்கிறார். அல்லேலூயா. இங்கே அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், அந்த காரியத்தை அப்படியே ஆண்டவர் கேட்கிறார். அடுத்து பாருங்க 20:39. பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. தோல்ல மாத்திரம் அந்த பனி விழுந்து சுத்தி காஞ்சிருக்குது, அப்புறம் இது வேற ஏதாவது தடுத்துருக்குமோ, ஏதாவது இருக்குமா? மாத்தி கேட்டு பார்ப்பேன் ஆண்டவர்கிட்ட, மாத்தி கேட்டு பார்ப்பேன். நம்மளுக்கு அந்த கோபம் வரும், ஆனா நம்முடைய தேவன், அதனாலதான் அவன் சொல்றான், ஆண்டவரே கோபப்படாதீங்க, உமது கோபம் மூடாதிருப்பதாக, வேறொரு முறை நான் செக் பண்ணி பார்க்கிறேன். சரி, ஆண்டவர் அவன் சொற்படியே அவன் என்ன பண்ணுகிறார்னா செய்கிறார். இப்போ இந்த பார்த்த உடனே அவங்க எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இவங்க அந்த பாளையம் இறங்கி இருக்கிற இடம் வந்து நீரூற்று. அவங்க பாளையம் இறங்கி இருக்கிற இடம் என்னதுன்னா பள்ளத்தாக்கு. நாம கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் ஆண்டவரோடு கூட நாம் என்ன பண்ணுகிறோம்னா ஐக்கியப்பட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய பலத்தினால, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல,
நம்முடைய பலன் என்னன்னா தேவ பலன். ஏன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கிருபையினாலே நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து அவர் சொல்லுகிற 2ஆம் வசனம், அப்பொழுது பாருங்க, இப்போ அந்த பக்கம் திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறது. கிழக்கத்திய புத்திரர், மீதியானியர், அமலேக்கியர். இந்த மேட்ல இருந்து அவங்க பார்த்தாங்கன்னா பெரிய சேனையாக தெரிகிறது. இப்ப நம்முடைய இந்தியாவுடைய நிலைமையும் கூட அப்படித்தான் இருக்குது. பெரிய சேனை, ஒரு பெரிய மாயான பின்பத்தை உருவாக்கி இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் அந்த பக்கம் போய் சேரலாம். அங்கங்க ஒன்று மிரட்டி இல்லைன்னா விலை கொடுத்து ஒரு மாயான பின்பத்தை உருவாக்கி, ஆமாம் நாங்கள் பெரிய சேனையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாயான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதற்கு பயந்து அநேகர் இந்த கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணி போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க அந்த சேனையை பார்த்தாங்க. கர்த்தர் பார்த்தார், இவங்க இருதயத்தை பார்த்தார். அவங்க யுத்த அந்த காரியத்தை பார்க்கல, அவங்களுடைய இருதயத்தை பார்த்தோன்னே இங்கே இருக்கிற ஒருத்தன் பேசுகிறான், டேய் அவனுக்கு பெரிய சேனையாக இருக்கிறான்டா, நம்மனால ஒன்றுமே பண்ண முடியாதரா. ஒருத்தனுக்கு இந்த வதந்தியை மட்டும் பயமுறுத்துகிற காரியத்தை மாத்திரம் ஒருத்தன்கிட்ட சொன்னால் போதும், அவன்கிட்ட சொல்லுவான், அவன்கிட்ட சொல்லுவான். ஆமாம், அப்படியே சொல்லி அந்த சேனையை அப்படி எப்படி இருக்குன்னா அப்படி பயந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். இந்த இருதயத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த எல்லாத்தையும் சொல்லுப்பா, பயம் யாராக இருக்குதோ, தைரியமின்மை யார்கிட்டவெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் என்ன ஒன்று ஓடி போயிருக்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அப்போ இது என்னால் ஆச்சு, என்னுடைய திறமையினால் ஆச்சு, நாங்கள் யுத்தத்தில் வீரர்கள், அதனால இந்த யுத்தத்தில் ஜெயிச்சோம்னு சொல்லி சொல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா பயமும் திகிலும் உள்ளவன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, எப்படா இந்த வார்த்தையை கிதியோன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு 32,000 பேர் இருந்தானுங்க மொத்தம். சமஸ்த இஸ்ரவேலுக்கு யுத்தத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டப்போ எப்படி வந்தாங்க? 32,000 பேர். இந்த 32,000 பேர்ல 22,000 பேர் போயிட்டான், ஓடி போயிட்டான். பேலன்ஸ் எவ்வளோ இருந்தா? 10,000 பேர். அதுக்காகத்தான் இந்த அரசியல் கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னால் பெரிய மாநாடு நடத்துவான். என்ன நடத்துவானுங்க? கடந்த நாளில் கூட இங்கே மனித சங்கிலி நடத்தினாங்க நம்முடைய வண்ணாரப்பேட்டையில், பெரிய கூட்டம். இந்த கூட்டங்கள்லாம் எப்படி வருது அப்படின்னா என்னது 300. ஆமாம், தடர்பட்ட ஏரியாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒவ்வொரு வீட்லேயும் 3 கொடி இருக்கும். எந்த தலைவன் வந்தாலும் அந்த கொடி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் சும்மா இருந்தால் யார் கொடுப்பா 300 ரூபா? எந்த கூட்டத்துக்கு ஆட்கள், அதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் அமௌண்ட்டை கொடுத்துட்டா போதும், அவன் வந்து கூட்டத்தை கூட்டிடுவான். ஏன்னா மாநாடுக்கு காலிச்சார் என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து நேர் எதிர்மறை. நம்முடைய ஆண்டவர் என்னது? நேர் எதிர்மறை. அவங்க கூட்டம் இல்லாம கூட்டத்தை காட்டி அதிகம்னு காட்டினா நம்மள்கிட்ட கூட்டம் கம்மியா காட்டுவார் ஆண்டவர். ஆகவே அவர் என்ன பண்ணார்னா 22,000 பேர் போயிருங்கடா, மீதி இருந்தவங்க எத்தனை பேர்னா 10,000 பேர். ஆண்டவர் சொல்றாரு இந்த 10,000 என்னது அதிகம், 10,000 பேர் அதிகம், இவங்களை வச்சு யுத்தம் பண்ணக்கூடாது,
என்ன இன்னும் கூட்டத்தை என்ன பண்ணணும்? குறைக்கணும். இன்னும் கூட்டத்தை குறைக்கணும். அதனால ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் இன்னும் அதிகம். ஆமென். இங்க பாருங்க, 10,000 பேர் இருக்கான். 10,000 பேர். இதே கூட்டம் கம்மி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கூட்டத்தை கம்மி பண்ணு, கூட்டத்தை கம்மி பண்ணு. ஏன்னா இந்த பெருங்கூட்டத்தினால ஜெயம் பெற்றோம் அப்படின்னா எங்களுடைய பலன். அப்ப தேவன் யார் என்று சொல்லி என்ன பண்ணாது? தெரியாது. தேவன் எப்படி ரட்சிக்கிறார், தேவனுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியாது. அதனால கூட்டத்தை இன்னும் ஜனக்கூட்டத்தை கம்மி பண்ணு. அதுக்கு ஆண்டவர் செய்கிறதான சோதனை என்ன அப்படின்னா, போய் எல்லாத்தையும் ஆற்றுல போய் தண்ணி குடிக்க வை. எல்லாரும் ஆற்றுல போய் என்ன பண்ணனா, இன்னைக்கு நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஆறு, காவா, குளம், அப்புறம் அந்த குளத்துக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஊற்று தோன்றுறது. ஏன்னா குளத்து தண்ணி நல்லா இருக்காது அப்படின்னு என்ன பண்ணுறது, ஒரு முந்தி இந்த மெரினாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்று தண்ணி தோண்டி கொடுப்பானுங்க. தண்ணி சூப்பராக இருக்கும். உப்பு தண்ணிக்கு பக்கத்தில் என்னதுன்னா ஒரு நல்ல தண்ணி. ஆண்டவருடைய அவருடைய மகிமையே வேறு, அவருடைய காரியம். பக்கத்தில் கடல் தண்ணி. ஆமாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊற்று தோண்டினா அதுக்கு பக்கத்தில் என்னது? நல்ல தண்ணி, பியூர் வாட்டரு. அது யாராலும் எதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் சில ஆச்சரியமான விஷயங்களை ஆண்டவர் செய்கிறார். இப்போ போயவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க. இந்த தண்ணி குடிக்கும் போது சில ஆட்கள் மாத்திரம் இந்த தண்ணியை என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க. அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க. அப்படி அள்ளி குடிச்சா என்ன ஆகாதுன்னா தாகம் தீராது. தாகம் என்ன பண்ணாது? தீராது. அதனால என்ன பண்ணாங்கன்னா 700 பேர். எத்தனை பேர்? 700 பேர் முட்டி முழங்கால் போட்டு அப்படியே வாய்க்கு தண்ணி வச்சு அப்படியே அப்படி குடிச்சா தான் தாகம் தீர்ந்த மாதிரி இருக்கும். தாகம் அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். ஆனால் இப்போ அதுக்கு நேரம் நம்ம போகிறதில்ல. டெஃபினிஷன் 700 பேர் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார். எத்தனை? 700. 10,000ல் 300 பேர் போச்சுன்னா எவ்வளவு? 9,700 பேர். ஆமாம். அது நம்ம மக்கள் மாத்திரம் என்னன்னா ஒருத்த ஒன்று செய்தான்னா அவனும் அதே மாதிரி செய்வான். ஒருத்தருக்கு ஒன்றுக்கு வந்துச்சுன்னா மொத்த பேர்த்துக்கு ஒன்றுக்கு வந்துடுவான். ஒருத்தருக்கு தண்ணி குடிக்க வந்தாலும் எல்லாத்துக்கும் தண்ணி தாங்க வந்துடும். ஒருத்தர் எதையாவது செய்தான்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம செய்கிற ஆட்கள் நம்ம ஆட்கள். அதனால 10,000 பேர்ல பார்த்தீங்கன்னா 10,000 பேர்ல 300 பேர் மாத்திரம் கையை அந்த தண்ணி அள்ளி, அது வேதம் சொல்லுகிறது, நாய் நக்கி குடிக்கிற மாதிரி அவனை என்ன பண்ணான்னா குடிச்சாங்களாம். மற்ற 9,700 பேர் எப்படி மெஜாரிட்டி, எப்படி மெஜாரிட்டி மைனாரிட்டி எப்படி குடிக்குதுன்னா வித்தியாசமாக குடிக்குது. ஆனால் மெஜாரிட்டி எப்படி குடிக்குதுன்னா 9,700 பேர் எப்படி குடிக்கிறாங்கன்னா, எவன் வந்தானோ வரலையோ, எதிராளி வந்தானோ வரலையோ, நம்ம தாகம் தீர்ந்தா போதும்டான்னு சொல்லி அப்படியே முட்டி போட்டி அந்த நீரோடையில் வாயை வச்சு அப்படியே குடிக்கிறான். அந்த காலத்து தண்ணியெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சில தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி ஆற்றுல குளிச்சா இந்த 501 சோப்புன்னு இருக்கும். இப்போ எல்லாம் என்னென்னமோ போட்டு பார்க்குறோம் வெயிட்டாக இருக்கிறதுக்கு. ஆனால் வெயிட்டு என்ன இது வெயிட்டாகவே இல்லை. அன்றைக்கி அப்படி இல்லை. ஆமாம். அந்த நீரோடையில் அந்த தண்ணி போட்டு அப்படி வேஷ்டி எல்லாம் அப்படி துவைச்சி போட்டோம்னா அவ்வளவு வெள்ளையாக இருக்கும். எந்த விதமான நீளமோ அதோ இதோ எதுவுமே போட வேண்டியது, அவ்வளவு தண்ணி பியூராக இருக்கும். இன்னைக்கு நிறையா தொழிற்சாலைகள் வந்ததுனால, தொழிற்சாலை கழிவுகள் வந்ததுனால
எந்த தண்ணியுமே என்னவா இல்லை, சுத்தமா இல்லை. அதனால இப்ப தண்ணி வியாபாரம் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் கேனுகளை அடுக்கி வச்சு, அது அந்த நம்ம ராஜா கடை ஏரியாவில் ஏகப்பட்ட தண்ணி பிஸ்னஸ் புதுசு புதுசாக தொடங்குறான கம்பெனிகள். தண்ணிக்கு அவ்வளவு பெரிய டிமாண்ட். சுத்தமான தண்ணி அவனு சுத்தமாக தாரானா என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவுடைய கிருபையில் நம்ம ஒரு ஆரோ போடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ரலையிலே செல்லுங்களா பார்ப்போம். இப்போ ஆண்டவர் அந்த 300 பேரை என்ன பண்ணா, தனிச்சு நில்லு அப்படின்னு சொல்றார். என்ன பண்ண, தனிச்சு நில்லு 300 பேர். 6ஆம் வசனம் பாருங்க. முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். ஆமா பாருங்க, வந்தது 32,000 பேர். அதுல ஏற்கனவே பயமும் திகில் உள்ள ஓடி போடானா 22,000 பேர் ஓடி போயிட்டான். இப்ப 10,000 பேரு. இந்த எல்லாரும் ஆளை சேர்ப்பாங்க. என்னது ஆளை சேர்ப்பாங்க. ஆனா இவர் ஆளுகளை கழிச்சுக்கிட்டு இருக்கிறார் பாருங்க, ஆளுகளை கழிச்சுட்டு இருக்கார். ஏன்னா தன்னுடைய வல்லமை, தன்னுடைய பராக்கிரமம், தன்னுடைய செயல்திறன் என்னன்னு இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, இப்போ இங்க இருக்கிற மக்கள் கிறிஸ்தவர்களை பத்தி என்ன நினைக்கிறது அப்படின்னா, இந்த பாவப்பட்ட ஜனங்கள் தான் எங்க போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. கஷ்டப்பட்ட ஜனங்கள் தான் சர்ச்சுக்கு போறாங்க. பெரிய பணக்கார வசதி உள்ளவன் அப்படியே பணக்காரனானா கூட கொஞ்ச நாள் அவனை காணாம போயிடுறாங்க. இங்கே சர்ச்சுக்கு ஆண்டவர் அவனை பணக்காரனாக்குறாரு. பணக்காரனாக்குனா உடனே அப்புறம் என்ன பண்றாரு, அவர் ஆள் காணாம போயிடுறாரு. இந்த வசதி வாய்ப்புகள் வந்தோடனே சிலர் என்ன ஆகிறாங்கன்னா காணாம போயிடுறாங்க. ஆனா இன்றைக்கு மாதர கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய பிசினஸ், அவருடைய கையீட்டு தொழிலை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பிசினஸ் பார்த்தீங்கன்னா, கடந்த நாள் ஒருத்தர் எழுதுறான், ஆட்சியை பத்தி தவறா எழுதுறான். அவன் சொல்றான் ஆட்சி, அவர் ஐசக் தான் அவருடைய. இப்ப நிறைய பேர் என்ன பிசினஸ்ல கர்த்தர் அவர்களை என்ன பண்றா, ஆசீர்வதிக்கிறார். நல்ல முதலீடு பண்ணி நல்ல வருமானத்தை உண்டாக்கி ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை பொருளாதார ரீதியாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஏன் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். தொழில் ரீதியாக அவர்கள் மறைந்து போய் விடுகிறார்கள். ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். தேவனுடைய நாம மகிமைக்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். உலக பிரகாரமான காரியம் நம்ம பேர் புகழ் வருவதற்காக அல்ல. ஏன்னா இவை எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும்னா அழியும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன பண்ணுவதில்லை, ஒளிந்து போவதில்லை. ஆகவே ஆண்டவர் இந்த செலக்டட் பீப்புளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். மனுஷனுக்கு எப்பவுமே என்னதுன்னா கூட்டம் ஜாஸ்தி. நான் எப்பவுமே சொல்லுவது, எனக்கு கூட்டம் முக்கியம் அல்ல, வைராக்கியம் உள்ள ஒரு 3-4 பேர் இருந்தா போதும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு. அல்லேலூயா. இந்த ஆண்டவரோடு கூட 12 பேர் இருந்தா கூட அவரு மருவமலை கூட்டிட்டு போகும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் தான். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது அங்க கூட 3 பேர்த்த கூப்பிட்டாரு. அதுலயே 3 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்புறம் கடைசிக்கு அவர் மட்டும்தான் போராடி. ஆமா, அதனால அவங்க மறுதளிச்சு போயிட்டாங்க. ஜெபத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களால காரியத்தை செயல்படுத்தவே முடியாது. ஜெபந்தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த சிலுவையை சுமந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கெத்செமனே தோட்டம் தான். கெத்செமனே தோட்டத்துல அவர் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர் அனுபவிச்சிட்டார். அவரு ஜெபத்துல ரத்த வேர்வை சரீரத்துல வந்துச்சு. என்னது? வேர்வை நாளங்கள்ல ரத்த துளி வந்துச்சு. நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெபத்துல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா, ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும் போதே நம்ம பக்கத்துல இருக்கிற டெலிஃபோன் என்ன அந்த செல்போன் என்ன பண்ணும், கிணுங்குணுங்குணுங்குங்க. உங்க ஜெபத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன காரியம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அதை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா
நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணீங்களோ அந்த காரியம் ஜெயமாயிட்டுன்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஜெபத்தில் தோல்வி வந்துருச்சு அப்படின்னா ஆமாம், நீங்கள் ஜெயிக்கணும். ஜெபத்தில் என்ன பண்ணால் ஜெயிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம ஜெபம் இப்போ நம்ம 12 மணி நேரம் ஜெபம் வச்சோம். இப்போ எங்கள் ஊழியர் மூலமாக இதே இடத்துல 12 மணி நேரம் ஜெபம் வச்சோம். இப்போ வடசென்னை மூலமாக வேறொரு காரியத்துக்காக கூட்டினாங்க, ஆலோசனை கூட்டம். நான் சொன்னேன் 3ஆம் தேதி ஒரு 6 மணி நேரம் ஜெபம் வைக்கலாம். உடனே ஓகே அடிச்சிட்டாங்க. இப்போது இரவு ஜெபம் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கணும் இந்த தேர்தலுக்காகன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். என்னென்னா, நாம் எங்கேயெல்லாம் ஜபிக்க தூண்டணுமோ அங்கேயெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ 300 பேர் தான் என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுகிறார். இந்த 300 பேரை என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க 12ஆம் வசனம் பாருங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் படுத்து கொண்டார்கள். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, யுத்தத்துக்காக எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர். பாருங்க, இத்தனை பேர்த்து ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டாவது அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசா. இப்போ கிதியோனுக்கு திகில் வந்துருச்சு. அந்த சேனையை பார்க்குறோம். அங்க என்னன்னா அமலேக்கியரும் மீதியானியரும் கிழக்கத்திய புத்தியரும் என்னவா இருக்கிறாங்கன்னா வெட்டுக்கிளிகளை போல படுத்து கிடக்கிறார்கள். ஆனா இங்க இவங்க யுத்தத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னா, எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர். இப்போ கிதியோனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன ஆண்டவர், ஏற்கனவே 2 டெஸ்ட் பண்ணிட்டாரு. ஆமா, ஒரு பனியின் மூலமாக ஒரு தோலின் மூலமாக 2 டெஸ்ட் பண்ணா கூட கர்த்தருடைய கிரியை என்னன்னா வித்தியாசமாவே இருக்குது. கர்த்தருடைய கிரியை என்னவா இருக்குது? வித்தியாசமாவே இருக்கிறது. எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் இருக்க ஆட்களை குறைச்சிக்கிட்டே இருக்கிறார். அவரும் ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கானு கூடிக்கிட்டே இருக்கானுங்க. இவர் ஆளுகளை 32 வந்தது 10 இருந்து எவ்வளவு 300 ஆயிப்போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பயமா இருக்குல்ல, பயமா இருக்குதா, நீ இந்த ராத்திரியில வேலைக்காரன் ஐயா பூராவை கூப்பிட்டுக்கா. 2 பேருமா என்ன போங்க, எங்க போங்க, பாளையத்துக்கு போங்க. அந்த பாளையத்துல என்ன பேசிக்கிறான்னு மட்டும் கேளு, அப்போ உனக்கு தைரியம் வந்துடும். அப்படியா, சரி அப்படின்ட்டு இந்த நீங்க யுத்த காலத்துல நீங்க எங்க பார்த்தாலும் சரி, அது தாவீதோடு கூட ஒரு அபிஷா இருப்பான். அவன் சொல்லுவான், நீ என்ன சொல்றையோ அதை நான் கேட்கிறேன் அப்படிமா. சவுலோடு கூட ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவன் சொல்லுவான், நீ என்ன சொல்றையோ அதான் கேட்கிறேன் அப்படிப்பான். யோனத்தானோடு கூட அவனுடைய ஒரு வேலைக்காரன் இருப்பான். நீங்க 2 பேர் குடும்ப வாழ்க்கையில கூட கணவனும் மனைவி 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்க எந்த காரியம் செயல்படுத்தினா கூட அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தீங்கனால பிள்ளைகள் வேறொரு பக்கம் இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா, குடும்பம் 2 பட்டு இருக்கும். குடும்பத்துல சமாதானம் இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனையா இருந்தா கூட 2 பேர் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டால் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமானாலும் அது அப்படியே ஆகும். இப்ப சொல்லுற ஒரு ஆள், செயல்படுத்துகிற ஒரு ஆள், 2 பேர் என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது, நான் என்ன பண்ணக்கூடாது, கருத்து வேறுபாடே வரக்கூடாது. மனைவி ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த சொல்றாங்களா, ஆமாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு நல்ல விஷயத்த சொல்றாரா, மனைவி ஆமேன்னு. அதுக்கு ஒருவேளை மாற்று கருத்து மனசுல இருந்தா கூட
அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பழகிக்கிறது. இப்போ பாருங்க, இந்த வேலைக்காரன் பூரா அவங்க பெரிய திரள் கூட்டம் படுத்து கிடக்கிறான். இந்த பாளையத்துக்கு போகிறது எத்தனை பேர்னா எத்தனை பேர்? அவன் சொன்னான், அடப்போயா நான்லாம் வர மாட்டேன், நீ தான் சாவ போகிற, எனக்குமா சாவணும்? இங்கேயே ஆண்டவர் இருக்கிறதுலே என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் கம்மி பண்ணிட்டாரு. இப்போ நம்மளை வேற போய் பார்க்க சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி அவன் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தான்னா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் அவன் வேலைக்காரன் அப்படி இல்லை, பூரா வாப்பா போகலாம், செத்தாலும். இந்த இயேசு ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11 எடுக்க வேண்டாம், 11ஆம் அதிகாரத்தில் லாசரு வந்து வியாதியாக இருக்கிறான், நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறார். நித்திரையாக இருக்கிறான், நான் எழுப்ப போகிறேன். உடனே சீடர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இப்போ தான் உங்களை கல்லெறிகிறதுக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. மறுபடியும் நீ யூதேயாவுக்கு போகணும், பெத்தானியாவுக்கு போகணும் சொல்கிறிய, போகணும். நேற்று நைட்டு தானே எல்லாம் கல் எடுத்துக்கிட்டானோ. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குதுப்பா, இரவிலே நடந்தால் தான் அவன் இடருவான், பகலில் இடற மாட்டான், வாங்க போகலாம். தோமா மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு, வாங்க நாமளும் அவரோடு கூட மரிக்க போவோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 11ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, நாமும் யோவான் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நினைக்கிறேன், எடுக்கலையா? அடுத்த வசனம் 11 வயசு. அவரோடு கூட அவரு எதுக்கு போறாரு, உயிரோடு எழுப்ப போறாரு. செத்து 4 நாள் ஆச்சு, நாரி போயிடும்னு அவரு செத்து போன லாசருவை என்ன பண்ண போறாரு, உயிரோடு எழுப்ப போறாரு. ஆனா நம்ம தோமா சொல்ற ரிப்போர்ட் என்னன்னா, வாங்கப்பா, நான் எப்படியோ கல் எடுத்து போனதை விட தப்பிச்சு வந்ததே பெரிய படாய் போச்சு, திரும்பி போனா என்ன விழும், கல் விழும், அவரு சாவாரு, அதுக்கடுத்து நாமளும் சாதான் போறோம். இப்போ கூட அதனாலதான் அவர் எப்பவுமே சொல்றாரு, பேதுருவை பார்த்து, என்னை இடற பண்றியாப்பா, நீ என்ன பண்ற நிறைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதையும் குழப்பி விட்டுருவாங்க, இடற பண்ணிடுவாங்க. ஆனா இந்த பூரா அப்பேற்பட்டவன் இல்லை, அவனோடு கூட என்ன பண்றாருன்னா, கிதியோனு கூட அவர் என்ன பண்றாருன்னா போகிறார். இங்கே ஆண்டவன் அங்க உள்ளவனுக்கு ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான் பாரு. 13 பாருங்க, அவன் சொன்ன சொப்பனத்துக்கும் அடுத்தவன் சொல்லுகிற வியாக்கியானத்துக்கும் பாருங்க. ஒரு வார்கோதுமை சுடப்பட்ட அப்பம், அது உருண்டு வந்து ஒரு பாளையத்துல மோதுது, அந்த பாளையமானது அப்படியே விழுந்துருது, கீழே விழுந்துருது. அடுத்தவன் அதுக்கு விளக்கம் சொல்றான், இந்த வார்கோதுமை அப்பம் என்னன்னா கிதியோன். இந்த கிதியோன் வந்து நம்ம பாளையத்தை துரத்தி அடிக்க போறான். எதிராளியே நம்மளை குறித்து சொல்றான்னா சொல்லுங்க, எதிராளி வாயிலிருந்து சில தீர்க்க தரிசன வார்த்தை வர்றோம். அதை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதை எதிர்மறையா நீங்க எடுத்துக்கூடக்கூடாது. அதை நீங்க என்ன பண்ணணும்னா சவாலா என்ன பண்ணோம்னா எடுத்துக்கணும். ஒரு தடவை ஆகாஷ் ஆஸ்பத்திரிக்கு எங்க ரூத்தை கூப்பிட்டு போனோம். ஹீமோகுளோபின் வந்து 5 தான் இருக்குது, இம்மீடியட்டாக 2 பாட்டில் ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் ரத்தம் ஏற்றுவீங்களான்னு. நான் பாருங்க, என்னை பற்றி அந்த ஆளே புரிஞ்சிருக்கா, நான் ரத்தம் ஏற்ற மாட்டேன்னு. அப்புறம் நான் ஒன்றை ஏற்றுவேன், வா போகலாம் அப்படின்னு. 2 வாரத்தில் 13 ஏற்றுற அளவுக்கு ஆண்டவர் அதுக்கான உணவுப் பொருளை வாங்கி கொடுத்து ஏற்றிட்டோம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எதிராளி வாயில் எதுக்கு நான் உதாரணமாக, எதிராளியை நம்மளை குறித்து ஒரு கணக்கு வச்சுருப்பான்.
ஆமாம், இவங்கெல்லாம் அதை செய்ய மாட்டாங்க, அவங்கெல்லாம் அதை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன் நான். நிச்சயதார்த்தத்துக்கு போனப்போ அந்த பொண்ணு, நான் தான் பேச்சுவார்த்தையில் இருக்கிறேன் நான். அப்போ அவங்க பூ வைக்க வந்திருக்கிறாங்க. உடனே நான் பாஸ்டர் பொண்ணாச்சு அப்படின்ட்டு, ஏங்க பூவெல்லாம் வைக்க மாட்டாங்க, பூவெல்லாம் வைக்க மாட்டாங்க, பூவெல்லாம் வைக்காதீங்க. உடனே அந்த பொண்ணுடைய அம்மா சொன்னாங்க, அது காலேஜுக்கு போகும்போது சின்னதாக வச்சுட்டு போவோம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. முடிஞ்சதுனா அந்த கதை அப்படின்னு. கடைசிக்கு அந்த குடும்பம் இன்னைக்கும் குழப்பத்தில் இருக்குது. அப்போ எதிராளி வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். எதிராளி வாயிலிருந்து வருகிற, அவன் சொல்றான் சொப்பனத்தை பார்த்து, கண்டிப்பாய் என்னது கிதியோன் அந்த சுடப்பட்ட அப்ப யாருன்னா, உடனே அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. கிதியோனுக்கு எனக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, வெற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா திருப்பி வாரான். 16 வாசிங்க அப்பா. இப்ப பாருங்க, 300 பேர் தான். இந்த 300 பேர் கையில ஒரு பானை, அப்புறம் என்னது, ஒரு தீவெட்டி, அப்புறம் எக்காலம். 3 பொருள் 3 கையில். இப்போ நாங்கள் கூட நடைஜபத்துக்கு அன்னைக்கு என்ன போகும்போது 3 பிரிவாக பிரிப்போம். இப்போவும் அப்படி தான் நம்ம டேவிட் பிரதர் நடந்துட்டு போவார்னு நினைக்கிறோம். ஒருவர் ரத்தத்தை தெளித்து போயிட்டு அந்த விக்கிரகங்களை கட்டி கட்டி ஜபிக்கணும். ஆமாம். 2 அடுத்து துதிச்சுக்கிட்டே போகணும். 3வது அந்தகார லோகாதிபதிகளை, வானமண்டலத்தை பொல்லாத ஆவிகளை என்ன பண்ணா, 1 ஆமாம் துதிசேனை, இன்னொன்று ஜபசேனை, இன்னொன்று சோத்திரிக்கிற சேனை. இது 3 நம்ம கையில் இருந்தால் போதும், எப்பேற்பட்ட யுத்தத்திலும் நாம் என்ன பண்ணோம்னா ஜெயிக்க முடியும். இங்கே பாருங்க, பெரிய திரள் கூட்டம். என்ன கூட்டம்? திரள் கூட்டம். கிழக்கத்திய புத்திரர், மீதியானியர், இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கையில் என்ன இருக்குதுன்னா எக்காலம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருடைய கையில் என்ன இருக்கிறது? எக்காலம் இருக்கிறது. நாம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்னவா பார்க்கிறார்னா மண்பாண்டமாய் பார்க்கிறார். என்னவா பார்க்கிறாரு? ஆமா, 2 கொரிந்தியர் 4:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை தேவன் எங்க வச்சிருக்காருன்னா மட்பாண்டங்களிலே வைத்திருக்கிறார். அடுத்து மண்பான, எக்காலம், அப்புறம் என்னது, தீவெட்டி. அங்க சொன்னது என்னன்னா, நீ கையில வச்சுக்கோ, பாளையத்துக்குள்ள போய் நான் எப்படி செய்யறேனோ அப்படி செய்யுங்க. உங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு என்ன 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 பண்ணக்கூடாது, அது அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இடங்கள்ல இந்த முன்னணி தலைவர்கள் நீங்க என்ன பண்றாங்களோ, எப்படி செய்யறாங்களோ அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. உங்க இஷ்டத்துக்கு, உங்க வெளிப்பாட்டுக்கு நீங்க எப்படி செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறுபட்ட கருத்து வரும் பொழுது அந்த யுத்தத்தில் அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நானும் 18 வசனம், நானும் என்னோட கூட இருக்கிற சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது இப்போ பாளையத்தை அவங்க எல்லாம் படுத்திருக்கிறாங்க. மிட் நைட்டில் இந்த செக்யூரிட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த சேஞ்ச் பண்ணுற அந்த நேரத்தில் இவங்க 300 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை சுற்றி நிற்கிறாங்க.
அப்போ அவங்க ஒரு கையில என்ன இருக்கிறதுனா எக்காலம் இருக்கிறது, இன்னொரு கையில என்ன இருக்கிறதுனா பானை இருக்கிறது. இந்த பானையை உடைத்து இந்த எக்காலத்தை ஊதி இந்த தீவெட்டிகளை பிடித்து அப்படி திடீர்னு சடன் ஆக்ஷன் பண்ணோன்னே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா ஒரு பெரிய பயம் வந்தது, ஒரு பெரிய கலக்கம் வந்தது. இந்த சமயத்துல ஒருவர் மிதிக்க, இன்னொருவர் அடிக்க, இன்னொருவர் அடிக்க, அங்க இருக்கிற என்ன சண்டை வந்துச்சுன்னா உள்நாட்டு சண்டை வந்தது. என்ன வந்துச்சு? உள்நாட்டு சண்டை. அங்கே ஒருவருக்கொருவர் வெட்டி ஒருவருக்கொருவர் தங்களை என்ன பண்ணுகிறார்னா மாய்த்து கொள்ளுகிறார்கள். 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ ஆமா, பாருங்க அந்த யுத்தத்துல ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த கிதியோன் எடுத்துக்கொண்டார். அதனால அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நீர் என்ன நியாயாதிபதியுடைய காலம் அது, யார் ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்களோ, யார் வெற்றியை எடுத்துக்கொண்டு வருகிறார்களோ அவர்கள் அந்த தேசத்தை ஆள வேண்டும். ஆனா நீ கிதியோன் சொல்லுகிறதான நல்ல காரியம் என்னன்னா, அதற்கு கிதியோன், நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை என்ன பண்ண மாட்டான்னா உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அப்போ ஒரு பெரிய வெற்றியை அவர் என்ன பண்ணினார்னா 2 ராஜா, அதுல 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமா, அந்த ராஜாக்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்தது. அதுக்கு பிறகு இவர்கள் ஜெயமாய் மாற்றப்பட்டார்கள். ஒருவேளை நாம் ஜெபிக்கும் பொழுது, ஏனென்று சொன்னால் இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான இந்த தேர்தல். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அவர்கள் மாம்சீகமாய் திட்டங்களை போட்டு காய்களை நகட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் மாம்சீகமாக அல்ல, தேவ பலன். என்ன பலன்? தேவ பலன். ஆகவே நாம் கூடி 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 ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்னா யுத்தம் பண்ணுவார். தேசத்தில் கண்டிப்பாய் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். நாம் எல்லாரும் அப்படி எழும்பி